எல்லோருக்கும் வணக்கம். அன்னை மரியாளினுடைய பிறந்த நாள் நல்லா உங்களுடைய தமிழ் குடும்பங்களோடு உறவுகளோடு அற்புதமாக கொண்டாட இங்கு குழுமி இருக்கின்ற எல்லோரையும் கூடியிருக்கின்ற எல்லோரையும் வருக என்று வரவேற்கிறோம். அன்னையினுடைய அருள் நமக்கும் நம்முடைய உள்ளத்திலும் நம்முடைய இல்லத்திலும் நம்முடைய குடும்பங்கள் எல்லோருக்கும் கிடைக்க இன்றைய வழிபாட்டிலே மிகுந்த பக்தியாக உருக்கத்தோடு அன்னையை நோக்கி மன்றாடுவோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆண்டவருடைய பெயராலே நமக்கு உதவி உண்டு. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மன்றாடுவோமாக. இரக்கம் நிறைந்த இறைவா, உமது மக்கள் தங்கள் பாதுகாவலரின் திருநாளை கொண்டாட தயார் செய்திருக்கும் இந்த கொடியை ஆசீர்வதித்து புனிதப்படுத்தி அருளும். இந்த கொடி உயர ஏற்றப்படுவது போல எங்களுடைய உள்ளங்களும் விண்ணகம் நோக்கி உயர்த்தப்படுவனவாக. இந்த நாட்களில் இக்கொடியை காண்போர் அனைவரும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவினுடைய அருளும் உடைய அடியாளும் என் தாயுமாகிய தூய கன்னி மரியாளை எங்களது பாதுகாவலராக நினைவு கூர்ந்து அவர் தம் முன்மாதிரியை பின்பற்றி உமக்கு உகந்தவர்கள் ஆவார்களாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். அன்னை மரியாளுடைய பிறப்பு விழாவை, அதாவது செப்டம்பர் 8ஆம் தேதி நம்ம கொண்டாடி இருக்க வேண்டியது. அந்த தினம் வந்துட்டு பெண் பிள்ளைகளோட தினமும் கூட. ஒரு பெண் பிள்ளை ஒரு குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியம், பெண்ணினுடைய கல்வி, அவர்களுடைய முன்னேற்றம் குடும்பத்திற்கு எந்த அளவுக்கு முக்கியம் என்பதை உணர்த்தும் விதமாக அந்த பெண் பிள்ளை தினமானது ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கும் விதமாக இன்றைய தினத்திலே அன்னை மரியாளுடைய இந்த படம் தாங்கிய இந்த கொடியை பெண் பிள்ளைகள் இன்று ஏற்றுவார்கள்.
மாந்தர் தேடிட நம் செய்பாம்பு ஓட நீரூற்பரித்தாயே வந்தோரும் மைந்த கூடி மாசில்லாதாயே சந்தோஷமாக பாடி உன் தாழ் பணியவே தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் நட்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அவர் நல்லவராவதும் தீயவராவதும் அன்னை வளர்ப்பினில் என்று பாடுகிறான் தமிழ் கவிஞன். தாய் வயிற்றில் உன்னை நான் உருவாக்கும் முன்பே அறிந்திருந்தேன், நீ பிறக்கும் முன்பே உன்னை திருநிலைப்படுத்தினேன் என்பதை எரேமியா 1:5 வாசிக்கின்றோம். இறைவன் கருவிலேயே ஒவ்வொரு குழந்தையையும் திருநிலைப்படுத்தி
அருளுக்குரிய குழந்தையாக ஆக்குகின்றார். அன்னை மரியாள் கருவில் உருவான போதே இறைவன் அன்னை மரிக்கு தனது அருளை நிறைவாக வழங்கினார். அவர் வாழ்வின் தொடக்கத்தில் பெற்ற அருளை நிறைவாக வாழ்ந்தார். அன்னை மரியாளின் பிறப்பே ஒரு மிகப்பெரிய சிறப்பு. உலக மீட்பரை ஈடெடுப்பதற்கென்றே கடவுளால் அன்னை மரியாள் படைக்கப்பட்டார். அன்னை மரியாளின் பிறப்பு ஒரு அற்புதமான ஒன்று. புனித கன்னி மரியாயின் பிறப்பு விழா நமக்கு தெளிவுபடுத்துவது தாயின் அன்பையும் அரவணைப்பையும் ஆறுதலையும் அக்கறையையும் அர்ப்பணத்தையும் பரிந்து பேசுதலையும் பணிவிடை புரிதலையும் நிறைவு செய்வதையும் நாம் இன்று சிறப்பாக நிறைவு கூற வேண்டும். இவை அனைத்தையும் ஒருங்கே பெற்றவர்தான் நமது அன்னை மரியாள். அன்னை மரியாள் ஒரு முக்கிய திட்டத்திற்காக பிறந்தார். மீட்பரை உலகுக்கு கொண்டு வந்த ஒரு நற்கருணை வேலைதான் நம் அன்னை மரி. தூய மரியே, உமது பிறப்பு உலகுக்கு மீட்பரை கொடுத்தது. எங்களின் பிறப்பு எதை கொடுக்க போகிறது என்பதை சிந்திக்க இன்று திரு அவை அழைப்பு விடுக்கிறது. நாம் அனைவருமே நமக்கு தேவையானதை நமது தாயாரிடம் சென்றுதான் கேட்கின்றோம். ஏன் தாய் ஒருபோதும் இல்லை என்று கூறுவதில்லை. அதுபோல்தான் அன்னை மரியாள் நமக்கெல்லாம் தாயாக இருக்கிறார். நாம் கேட்கும் அனைத்தையும் தன் குமாரிடம் இருந்து மருந்து பேசி பெற்றுத் தருவார் நம் தாய். அன்னை மரி நமக்கு பலம், வற்றாத உளம், அவள் நலம் தரும் சுகம், சோகம் தீக்கும் சுகம், இத்தனை தாய்மை பண்புகளை தன் இதமான இதயத்தில் சுமந்து கொண்டு தன்னை நாடி வரும் மக்களை நேசிக்கிறாள் அன்னை மரியாள். அன்னை மரியாள் போல் நாமும் வாழ்வோம். அன்னை மரி வெறும் முட்டை கோதல்ல, வெறும் பழத்தோடல்ல தூக்கி எறிய அவள் மீட்பரை கடவுளை தந்த தன்னித்தாள், கடவுளின் தாள். புனித அல்போன்சர் லிகோரி கூறுவார், பழத்தை தேடுகிறவன் நரத்தை அணுக வேண்டும், இயேசுவை தேடுகிறவன் மரியாளிடம் போக வேண்டும், மரியாளை கண்டுபிடிக்கிறவன் உறுதியாக இயேசுவை அறிந்து கொள்வார். எனவே அவளின் பிள்ளைகளாகிய நாம் மன்னிப்போம், மறப்போம், அன்பை வளர்ப்போம் என்ற உறுதியை எடுத்துக்கொண்டு இத்திருப்பலியை தகுந்த முறையில் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, இந்த திருப்பலியில் தகுந்த முறையில் கொண்டாட தடையாக இருக்கின்ற நமது குற்றம் குறைகளை ஏற்று அவற்றிற்காக மனம் வருந்தி இறைவனின் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை முடிவில்லா வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. புனித கன்னிமரியே, நீர் பேறு பெற்றவர், புகழ் அனைத்திற்கும் மிக ஏற்றவரும் நீரே. ஏனெனில் என் இறைவன் இயேசு கிறிஸ்து நீதியின் ஆதவனாய் உம்மிடமிருந்து உதயமானார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம்.
இயேசு கிறிஸ்துவின் பிறப்பையொட்டிய நிகழ்ச்சிகள். அவருடைய தாய் மரியாவுக்கும் யோசேப்புக்கும் திருமண ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. அவர்கள் கூடி வாழும் முன் மரியா கருவுற்றிருந்தது தெரிய வந்தது. அவர் தூய ஆவியால் கருவுற்றிருந்தார். அவர் கணவர் யோசேப்பு நேர்மையானவர். அவர் மரியாவை இகழ்ச்சிக்கு உள்ளாக்க விரும்பாமல் மறைவாக விலக்கிவிட திட்டமிட்டார். அவர் இவ்வாறு சிந்தித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரின் தூதர் அவருக்கு கனவில் தோன்றி, யோசேப்பே, தாவீதின் மகனே, உம் மனைவி மரியாவை ஏற்றுக்கொள்ள அஞ்ச வேண்டாம். ஏனெனில் அவர் கருவுற்றிருப்பது தூய ஆவியால் தான். அவர் ஒரு மகனை பெற்றெடுப்பார். அவருக்கு இயேசு என பெயரிடுவீர். ஏனெனில் அவர் தம் மக்களை அவர்களுடைய பாவங்களிலிருந்து மீட்பார் என்றார். இதோ கன்னி கருவுற்று ஓர் ஆண்மகவை பெற்றெடுப்பார். அக்குழந்தைக்கு இம்மானுவேல் என பெயரிடுவீர் என்று இறைவாக்கினர் வாயிலாக ஆண்டவர் உரைத்தது நிறைவேறவே இவை யாவும் நிகழ்ந்தன. இம்மானுவேல் என்றால் கடவுள் நம்முடன் இருக்கிறார் என்பது பொருள். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னை மரியாவினுடைய பிறந்த நாளை கொண்டாட ஒரு குடும்பமாக மகிழ்ச்சியுடன் கூடி வந்திருக்கின்றோம். ஒரு அற்புதமான அழகான தருணம். தமிழ் மக்களுக்கெல்லாம் தாய் திருச்சபை அன்னை மரியாளை ஒரு உன்னத நிலையில் வைத்து வருடம் தோறும் அவருடைய பிறப்பு விழாவை கொண்டாடுகின்றது. அந்த உன்னத நிலைக்கு உயர்த்தப்பட்டதன் அடையாளமாக நாம் அவருடைய திருப்படம் தாங்கிய கொடியை ஏற்றினோம். இவ்வாறாக திருச்சபை பல்வேறு காலகட்டங்களிலே பல திருவிழா, பெருவிழா, நினைவு நாள், ஏறக்குறைய ஒரு 24 நாட்கள் இருக்கின்றது அன்னை மரியாளை கொண்டாட. ஒரு வருடத்திலே 3 நாள் திருவிழாக்கள், 3 பெருவிழாக்கள், 17 நினைவு நாட்களை தாய் திருச்சபை அங்கீகரித்து அன்னைக்கு நம்முடைய வணக்கத்தை செலுத்துகின்றோம், வருடாந்தோறும் செய்கின்றோம். இன்றைய தினத்திலே நாம் கன்னி மரியாளுடைய பிறப்பை கொண்டாடுகின்றோம். அன்புக்குரியவர்களே, விவிலியத்திலே அன்னை மரியாளுடைய பிறப்பை பற்றிய செய்தி எங்கும் பொறிக்கப்படவில்லை, பதியப்படவில்லை. இப்பொழுது நற்செய்தி வாசகத்திலே நாம் கேட்டு அறிந்த இந்த வாசகம் இயேசு கிறிஸ்துவனுடைய பிறப்பை பற்றி அறிவிக்கின்றதே ஒழிய கன்னி மரியாளுடைய பிறப்பை பற்றி விவிலியத்திலே எங்கும் பதியப்படவில்லை. ஆதலால் நாம் எப்படி அவருடைய பிறப்பை நாம் நம்புவது? எப்படி பிறந்தார் என்பதை நாம் எப்படி நம்புவது? அன்புக்குரியவர்களே, புனித யாகப்பர் திருச்சபையினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு நற்செய்தியை எழுதினார். அந்த நற்செய்தியிலே அவர் இவ்வாறு குறிப்பிடுகின்றார்: அன்னை மரியாளுடைய பெற்றோர்கள் ஸ்வைக்கிம் அல்லது யோவாக்கிம், அண்ணம்மா, இந்த இருவரும் குழந்தை பாக்கியம் இல்லாது 20 ஆண்டுகள் வேதனையிலே தவித்து வந்தார்களாம். அவர்களுக்கும் வயது கடந்து கொண்டே சென்றது. அவர்களுக்கு குழந்தை பிறக்கவில்லை. ஆதலால் இந்த யோவாக்கிம் அல்லது சுவைக்கிம், அன்னை மரியாளுடைய தந்தை, தினம்தோறும் இறைவனிடத்திலே சென்று பலி செலுத்தி அவர்களுக்கு ஒரு மகப்பேறு கிடைக்க வேண்டும் என்று வேண்டிக் கொண்டே வந்தார். 20 ஆண்டுகள். அங்கிருந்த சக குருக்களும் தலைமை குருக்களும், நீ கடவுளால் சபிக்கப்பட்டவர்,
கடவுளால் நீ வெறுக்கப்பட்டவர், காரணம் உனக்கு மகப்பேறு இல்லை என்று சொல்லி நீ கடவுளுக்கு பலி செலுத்த உகந்தவன் கிடையாது என்று கடினமான வார்த்தைகளால் அவரை திட்டி அனுப்பிவிட்டாராம். அப்பொழுது சுவைக்கும் மனம் வந்து இறைவனிடத்திலே வேண்டிக் கொண்டார். அதன் பலனாக அவர்களுக்கு அன்னை மரியாள் ஒரு குழந்தையாக பிறந்தார். இது புனித யாகப்பர் சொல்லுகின்ற அவருடைய நற்செய்தியிலே பதிக்கப்பட்ட ஒரு செய்தி. ஆனால் இது திருச்சபையினால் அங்கீகரிக்கப்படாத ஒரு செய்தி. இந்த கதையானது சிறு குழந்தைகளுக்கு மிகவும் நன்றாக இருக்கும். ஒரு கடவுள் தன்னுடைய வல்லமையினால், தன்னுடைய அற்புதத்தினால் குழந்தை இல்லாத இந்த பெற்றோர்களுக்கு ஒரு மகளை கொடுத்தார் என்று கேட்பது ஒரு விசித்திரமான ஒரு நல்ல கதைதான். ஆனால் அன்புக்குரியவர்களே, நம்முடைய விசுவாசம் என்பது கதையை அடிப்படையாக கொண்டது அல்ல. கதையை நம்பிக்கையாக கொண்டு நம்முடைய விசுவாசம் வளர்க்கப்படவில்லை. நம்முடைய நம்பிக்கையானது விவிலியத்தை அடிப்படையாக கொண்டு இருக்க வேண்டும். நம்முடைய விசுவாசம் திருச்சபை நமக்கு கற்பிப்பதை அடிப்படையாக கொண்டு எழ வேண்டும். ஆதலால் கன்னி மரியாளுடைய இந்த அற்புதமான ஒரு படைப்பை நாம் எப்படி விசுவசிப்பது, எங்கிருந்து நம்புவது? கடவுள் அன்னை மரியாளை ஒரு உன்னதமான விதத்தில் தான் படைக்கப்பட்டிருக்க வேண்டும் என்று நான் எங்கிருந்து நம்புவது? கதைகளில் அல்ல. எப்படி? அன்புக்குரியவர்களே, தாய் திருச்சபை 2ஆம் வத்திக்கான் சங்கத்தின் பொழுது அன்னை மரியாளுக்கு ஒரே ஒரு பாடத்தை அர்ப்பணித்து நமக்கு கற்பித்திருக்கிறது. இந்த ஒரு பாடத்திலே, வத்திக்கான் சங்கத்திலே 2 அற்புதமான வார்த்தைகள் மிகவும் ஆழமாக பதியப்பட்டிருக்கின்றது. ஒன்று, அன்னை மரியாள் அவருடைய கன்னித்தன்மை. அவள் ஒரு கன்னி. இன்றைய நற்செய்தி வாசகத்திலே கன்னி ஒரு மகவை பெற்றெடுப்பாள். அந்த கன்னித்தன்மையை தன்னுடைய வாழ்நாள் முழுவதிலும் காத்திருந்தார். கன்னித்தன்மை இந்த வார்த்தையை மிகவும் ஆழமாக பதிக்கின்றது. 2வது வார்த்தை அன்னை மரியாளினுடைய தாய்மை. மிகவும் முக்கியமான 2 வார்த்தைகள். அன்னை மரியாளுடைய அந்த அற்புதமான அந்த கன்னித்தன்மையை நாம் எப்படி விசுவசிப்பது? அன்பார்ந்தவர்களே, பழைய ஏற்பாட்டிலே மோசேயை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம். மோசே கடவுளுக்கு மிகவும் நெருக்கமானவர் தான். கடவுளோடு அடிக்கடி உரையாடுபவர். கடவுளுடைய திட்டங்களை எல்லாம் மோசேவுக்கு அவ்வப்பொழுது எடுத்து உரைத்துக் கொண்டே இருந்தார். ஆனால் மோசேயால் கடவுளை முகமுகமாக தரிசிக்க முடிந்ததா? இல்லை. அவரை எரிகின்ற முட்புதரிலே சந்தித்தார். கடவுளை நேருக்கு நேர் அவர் பார்க்கவில்லை. நான் கடந்து செல்கிறேன், என்னுடைய பின்புறத்தை நீ பார்ப்பாய். காரணம், எவன் ஒருவன் கடவுளை பார்க்கின்றானோ அவன் உயிர் வாழ முடியாது. கடவுளை பார்த்து முகமுகமாய் தரிசித்து பிறகு வாழ்ந்தவர்கள் கிடையவே கிடையாது. அதனால் கடவுளுடைய முகத்தை, கடவுளுக்கு மிகவும் நெருக்கமாக அவரோடு உரையாடி கொண்டிருந்த மோயிசனை பார்க்கவில்லை. ஆனால் அன்னை மரியா அதே கடவுளை தன்னுடைய உதிரத்தில் தாங்கி, தன்னுடைய வயிற்றிலே தாங்கி பெற்றெடுக்க வேண்டும் என்றால் அவர் எந்த அளவுக்கு புனிதமாக இருந்திருக்க வேண்டும். கடவுளோடு நெருக்கமாக இருந்த மோசேவை நீ காலணிகளை கழற்று, காரணம் இது புண்ணிய இடம், புண்ணிய இடத்திலே நீ காலணிகளோடு வரக்கூடாது என்று மோசேயுடைய காலணிகளை கழற்றச் சொன்ன அந்த இறைவன் அன்னை மரியாளுடைய வயிற்றிலே ஒரு குழந்தையாக பிறக்கப் போகிறார் என்றால் அந்த அன்னை மரியாளை எந்த அளவுக்கு ஒரு புனித தன்மையிலே கடவுள் உயர்த்தி இருந்தால் இப்படி நிகழ்ந்திருக்கும்.
ஆதலால் இங்கே தான் நம்முடைய விசுவாசம் இருக்கின்றது. கிறிஸ்து இவருடைய உதரத்திலே, இவருடைய வயிற்றிலே பிறக்கப் போகின்றார் என்பதை எண்ணிய இறைவன் அன்னை மரியாளை எந்த விதமான அசுத்தமும் தீமையும் படாமல் அன்னை மரியாளை பாதுகாத்தார் என்று திருச்சபையானது நமக்கு கற்பிக்கின்றது. யோசேப்பும் அன்னை மரியாளுடைய தந்தையாகிய சுவைக்கின் அதைத்தான் செய்தார். அந்த கதையிலே வருவது போல இந்த குழந்தை பிறந்த பிற்பாடு எந்த தீமையும் அசுத்தமும் அன்னை மரியாளை நெருங்க விடாது அவருக்கு ஒரு தனி அறை கொடுத்து கடவுளுக்கு அர்ப்பணித்தாராம். அந்த அளவுக்கு அந்த தூய்மையை கன்னி மரியாள் பாதுகாத்தார். அப்படிப்பட்ட அந்த உன்னதமான கன்னித்தன்மையை கடவுள் அவருக்கு அருளினார். யுங்ஃப்ராய்லிஷ்கைட் என்று சொல்வார்கள். கன்னித்தன்மையை இயேசுவை கருத்தாங்கிய பொழுதும், இயேசுவை பெற்றெடுத்த பிறகும், இயேசுவை தன்னுடைய உதரத்தில் தாங்கிக் கொண்டிருந்த அந்த 3 வேளைகளிலுமே அன்னை மரியாள் அந்த கன்னித்தன்மையை கொண்டிருந்தார் என்று இந்த ஒரு கோட்பாடை திருச்சபையானது நமக்கு கற்பிக்கின்றது. இதனோடு மிகவும் நெருங்கிய மற்றும் ஒரு கோட்பாடு அன்னை மரியாள் அமல உற்பவி. இயேசு கிறிஸ்துவை தாங்குவதனுடைய அந்த காரணத்தினால் புனித கன்னி மரியாள் தாம் கருவில் உருவான அந்த நாள் முதலே கடவுளுடைய வல்லமையினால் அவரை எல்லா விதமான பாவத்திலிருந்தும் இறைவன் அவரை பாதுகாத்தார். நாம் எல்லாம் மனுஷர்கள். அன்னை மரியாளும் நம்மை போன்று ஒரு மனித பிறவிதான். எந்த வேறுபாடும் கிடையாது. ஒரே ஒரு வேறுபாடை தவிர அன்னை மரியாள் அவருடைய ஜென்ம பாவத்திலிருந்து அல்லது பிறப்பு நிலை பாவத்திலே பங்கெடுக்கவில்லை. நாம் எல்லாரும் பாவிகள். நம்ம பிறப்பு நிலை பாவமானது நம்மோடு தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றது. ஆனால் அன்னை மரியாள் அந்த பிறப்பு நிலை பாவத்தில் இல்லாது இறைவன் அவரை பாதுகாத்தார். காரணம் என்ன? இயேசு கிறிஸ்து தான். இயேசு கிறிஸ்துவை அவருடைய தாயிலே கருத்தாங்குவார், அவருடைய வயிற்றிலே கருத்தாங்குவார் என்பதை நினைவில் கொண்ட இறைவன் அவரை எந்த ஒரு பாவத்திலும் விழாதபடி காத்திருந்தார். ஒரே ஒரு எடுத்துக்காட்டு சொல்கின்றேன். நான் வழியே சென்று கொண்டிருக்கும் பொழுது அங்கே வழியிலே ஒரு சேறு நிறைந்த ஒரு பள்ளம் இருக்கின்றது. பின்னாடி ஒருவன் வந்தார், என்னை இடித்து தள்ளினார். நான் சேற்றிலே விழுந்து விட்டேன். என் உடம்பு ஃபுல்லாக கரை. பிறகு நான் என்ன செய்ய வேண்டும்? சேற்றிலே விழுந்த பிற்பாடு நான் எழுந்து என்னையே கழுவ வேண்டும். மனிதர்களுக்கு அதுதான். மனிதராக பிறந்த ஒவ்வொருவரும் பாவிகள். பாவத்திலே விழுந்த பிற்பாடு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர் சிந்திய இரத்தத்தினால் நம்மை பாவத்திலிருந்து கழுவுகின்றார். ஆனால் அன்னை மரியாள் சென்று கொண்டிருக்கின்றார். ஆனால் சேற்றிலே விழுவதற்கு முன்பாடு இறைவன் அவரை தாங்கி பிடித்துக் கொண்டார். அதுதான் வித்தியாசம். அன்னை மரியாளும் நம்மை போன்று மனித ஒரு எடுத்தவர். ஆனால் அந்த பாவத்தில் விழாதபடி இறைவன் அவரை தாங்கிக் கொண்டார். அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட அந்த அமல உற்பவியை கொண்டாடுகின்ற நாம் நம்முடைய வாழ்விலே நாம் பாவத்திலிருந்து விடுபட வேண்டும். பாவ வாழ்க்கையை விட்டு, பாவ சூழ்நிலைகளை விட்டு விடுபட வேண்டும் என்று அன்னை மரியாள் நம் அனைவருக்கும் இன்றைய தினத்திலே அழைப்பு விடுக்கின்றார். லூர்து நகரிலே அன்னை மரியாள் காட்சி கொடுத்த பிற்பாடு பிப்ரவரி மாதம் 11ஆம் நாள் 1858ஆம் ஆண்டு தொடங்கிய அந்த முதல் காட்சியிலே சில நிகழ்வுகள் நடந்தேறியது. அதிலே ஒரு சில நிகழ்வுகளை உங்களுடைய பார்வைக்கு கொண்டு வர நான் ஆசைப்படுகின்றேன். 24ஆம் தேதி பிப்ரவரி மாதம் அன்னை மரியாள் பெர்னதெத்துக்கு காட்சி கொடுக்கும் பொழுது இந்த ஒரு சிறப்பான நிகழ்வு நடந்தேறியது. பல பேர் வந்திருந்தாங்க. பெர்னதெத் அன்னை மரியாள் சந்திக்கின்ற தருணத்தை பார்ப்பதற்காக நிறைய பேர் வந்திருந்தாங்க. அப்போ இந்த பெர்னதெத் அந்த பெண்மணியை பார்க்கும் பொழுது ஒரு பைத்தியக்காரித்தனமாக செய்து கொண்டிருந்தார். என்ன செய்து கொண்டிருந்தார் தெரியுமா? அங்கே அந்த குகைக்கு முன்னாடி, மசபியேல் என்ற குகைக்கு முன்னாடி மண்டியிட்டு இங்கும் இங்குமாக நடந்து கொண்டே இருந்தார். மண்டியிட்டு இங்கும் இங்குமாக
ஒரு ஒரு சுய நினைவு இல்லாத ஒரு பைத்தியக்கார தனம் கொண்ட ஒரு பெண்மணி போன்று மண்டியிட்டு இங்கும் அலைந்து கொண்டே இருந்தார். அப்பொழுது அன்னை மரியாள் சொன்னார், அங்கே போயிட்டு அங்கே தண்ணி நிறைந்திருக்கின்றதே, அந்த இடத்தில் ஒரு குழியை தோண்டு, கையால் ஒரு குழியை தோண்டு என்றார். அந்த இடம் எப்படிப்பட்ட இடம் தெரியுமா? அது பன்றிகள் கூடுகின்ற இடம். பன்றி குகைக்கு பக்கத்திலே பன்றிகள் கூடுகின்ற இடம் எப்படி இருக்கும் என்று உங்களுக்கு எல்லாம் தெரியும். எல்லா விதமான அசுத்தங்களும் நிறைந்திருக்கும். அப்படிப்பட்ட பன்றிகள் கூடுகின்ற இடத்திலே ஒரு பள்ளத்தை தோண்டு என்றார். அந்த பள்ளத்தை தோண்டி அந்த மண்ணோடு அந்த மண்ணை அந்த நீரோடு கலந்து ஒரு சேற்றை பிசைந்து பெர்னதெத் தன்னுடைய முகத்திலே பூசிக்கொண்டாராம். அதன் பிறகு அந்த பள்ளத்தில் இருந்த அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்த பிற்பாடு கொஞ்சம் கொஞ்சமாக அந்த சாக்கடை போன்று இருக்கின்ற அசுத்தங்கள் எல்லாம் நிறைந்திருக்கின்ற அந்த தண்ணீர் கொஞ்சம் கொஞ்சமாக தெளிந்து நல்ல நிலைக்கு வந்த பிற்பாடு அந்த தண்ணீரை குடிக்க சொன்னாராம் அன்னை மரியாள். இதனுடைய அர்த்தம் என்ன? அதனுடைய அர்த்தத்தை உள்ளார்ந்த அர்த்தங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவள் எதற்காக அங்கே மண்டியிட்டு கிடக்க வேண்டும்? பாவிகளை போன்று இயேசு கிறிஸ்து மனுவுரு எடுத்து தன்னையே தாழ்த்தி கொண்டார். அதை அடையாளப்படுத்தும் விதமாக பெர்னதெத் அங்கே மண்டியிட்டு எல்லோருக்காகவும் அங்கே நடந்து கொண்டிருந்தார். மண்டியிட்டு அலைந்து கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து கடவுளாக இருந்த அவர் தன்னையே தாழ்த்தி உலகிற்கு வந்தார். அதை அடையாளப்படுத்தும் விதமாக அவர் மண்டியிட்டார். பிறகு உலகத்தில் எல்லாம் பாவங்கள் நிறைந்திருக்கின்றது என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக பெர்னதெத் அந்த சேற்றை எடுத்து முகத்திலே பூசிக்கொண்டார். நம்முடைய முகம், நம்முடைய உள்ளமானது எந்த அளவுக்கு அசுத்தம் அடைந்திருக்கின்றது என்பதை நீ பார்க்க வேண்டும் என்பதை எடுத்து காட்டும் விதமாக பெர்னதெத் அதை முகத்திலே பூசிக்கொண்டார். பிறகு நாம் இயேசு கிறிஸ்துவால் பாவத்திலிருந்து கழுவப்படுகின்றோம் என்பதை அடையாளப்படுத்தும் விதமாக அங்கே சென்று நீ பறித்த அந்த குட்டையிலிருந்து அந்த தண்ணீரை எடுத்து நீ கழுவு என்று அன்னை மரியாள் பெர்னதெத்துக்கு கட்டளையிட்டார். இதையெல்லாம் பாருங்கள் அன்புக்குரியவர்களே. அமல உற்பவியாக இருந்த அந்த அன்னை நாம் அனைவரும் பாவத்திலிருந்து விடுபட்டு ஒரு உன்னதமான வாழ்வை அவரை போன்றே வாழ வேண்டும் என்று ஒவ்வொரு தினமும் ஆசைப்பட்டு கொண்டே இருக்கின்றார். அதைத்தான் அவர் காட்சி கொடுத்த எல்லா இடத்திலும் அவர் வைத்த ஒரே ஒரு வேண்டுகோளை பாருங்கள். பாவிகளுக்காக ஜெபியுங்கள், உலக சமாதானத்திற்காக ஜெபியுங்கள், பாவத்திற்கு பரிகாரமாக உங்களையே அர்ப்பணியுங்கள். இதைத்தான் அன்னை மரியாளுடைய வேண்டுகோளாக கோட்பாடுகளாக அவர் காட்சி கொடுத்த எல்லா இடத்திலும் இருந்தது. உலக சமாதானத்திற்காக, உலக அமைதிக்காக, பாவிகளுடைய மனமாற்றத்திற்காக ஜெபியுங்கள். இதுதான் அன்னை மரியாளுடைய வேண்டுதல். அவளை போன்று அந்த உன்னதமான வாழ்வை வாழ வேண்டும் என்று அவர் நம்மை இன்று அழைக்கின்றார். இந்த இரண்டாவது வார்த்தை, முதல் வார்த்தை கன்னித்தன்மையை அன்னை மரியாள் எப்பொழுதுமே பாதுகாத்தார். அப்படிப்பட்ட அந்த உண்மையான ஒரு தூய்மை நிலையை அவர் தூய்மை நிலைக்கு நம்மையும் அழைப்பு விடுக்கின்றார். இந்த இரண்டாவது வார்த்தை தாய்மை. அன்னை மரியாள் எப்பொழுதுமே அந்த தாய் உள்ளம் கொண்டிருந்தார். ஒரு தாய் எங்க வீட்டில் போனா, அம்மா என் பேனா எங்க, அம்மா இங்கே வச்சிருந்த புத்தகம் எங்க, என் நோட் எங்க, என் ஷூ எங்க, சாக்ஸ் எங்க, தேடி தேடி அங்கதான் இருக்கும், தேடி பாடுறா. தேடி பார்த்தேன் காணோம். அம்மாவை கூப்பிட்டேன், உடனே வந்தாங்க. வந்து எடுத்துக்கொள். என்னால் அன்னைக்கு தெரியும் என்னுடைய ஒவ்வொரு பொருள் எல்லாம் எங்கே இருக்கின்றது என்று. அந்த அளவுக்கு சிறிய காரியங்களிலே ஒரு அன்னையானவள் மிகவும் ஒரு கூர்மையான பார்வை கொண்டிருக்கின்றார் என்றால்,
நம்ம எப்பொழுதுமே தன்னுடைய பார்வையிலே வைத்துக் கொண்டிருக்கின்ற அந்த அன்னை மரியாள் எந்த அளவுக்கு நம்மோடு பயணித்து நம்மை பற்றியே சிந்தித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைத்து பாருங்கள். அப்படிப்பட்ட அந்த சென்சிட்டிவிட்டி என்று சொல்வார்களே ஆங்கிலத்திலே, அப்படிப்பட்ட ஒரு தாயுள்ளம் கொண்டவர் தான் அன்னை மரியாள். பிளவேந்திரர், அப்போஸ்தலரான புனிதர் பிளவேந்திரர் அன்னை மரியாளின் மீது மிகுந்த அன்பை கொண்டிருந்தாராம். எல்லோரும் இயேசுவினுடைய உயிர்த்ததற்கு பிற்பாடு ஒன்றாகத்தானே வாழ்ந்தார்கள். அப்பொழுது பிளவேந்திரருக்கு அன்னை மரியாளின் மீது மிகுந்த ஆசையாம். அப்படி அன்னை மரியாள் விண்ணகத்திற்கு எடுத்து செல்லப்பட்டார். பிளவேந்திரர் அவருடைய இறப்புக்கு பிற்பாடு நான் எப்பொழுது விண்ணகத்திற்கு சென்று அன்னை மரியாளை மீண்டும் சந்திப்பேன், எப்பொழுது நான் சந்திக்க வேண்டும் என்று மிகுந்த ஆவலோடு காத்திருந்தார். பிளவேந்திரரும் இருந்தார். விண்ணுக்கு சென்றாராம். விண்ணுக்கு சென்று முதலில் யாரை பார்க்கணும்? பேதுரு பார்த்துட்டு, எங்க அன்னை மரியாள் எங்க? நான் இவ்வளவு காலமா பூமியில வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், வந்து பார்க்கணும்னு வெயிட் பண்ணிக்கிட்டே இருந்தேன், எங்க? எனக்கு தெரியாது. போயிட்டு இயேசு கேள், அவருக்குன்னா தெரியும், அவன் தானே பையன், மகன் அவர் தானே, மகனுக்கு தெரியும், எனக்கு தெரியாது. இவரு போறாரு மகன்ட்டு, இயேசுவே இவ்வளவு காலமா நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், காத்திருந்தேன், எங்க என்னுடைய தாயார் எங்க, கண்ணுல காட்டு. அதுக்கு இயேசு சொல்றாரம்மா, நானே பார்த்து பல வருஷம் ஆகுது, அவர் இங்க எங்க இருக்கிறாங்க, பூமியில தான் சுத்திட்டு இருக்கிறார். அன்னை மரியாள் எப்பொழுதுமே பூமியில் தான் இருக்கின்றார், நானே பார்த்து பல வருஷம் என்று. அன்புக்குரியவர்களே, இதுவும் ஒரு கதைத்தான். ஆனால் அன்னை மரியாளுடைய அக்கறை, மனிதர்கள் மீது அவர் கொண்ட பாசம், நினைத்து பாருங்கள். எத்தனை இடங்களிலே தோன்றி 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 மீண்டும் மீண்டுமாக தன்னுடைய பிள்ளைகளை தன்னுடைய அரவணைப்பிலே வைத்திருக்க வேண்டும், எப்பொழுதுமே அவர்கள் நல்லவர்களாக வாழ வேண்டும், விசுவாசத்தில் வளர வேண்டும் என்று மீண்டும் மீண்டும் நமக்கு நினைவுபடுத்தி கொண்டே இருக்கின்றார். லூர்து நகராகட்டும், பாத்திமா நகராகட்டும், இல்லை மேட்சிக்கோரே என்ற இடத்திலாகட்டும், எல்லா இடங்களிலுமே தன்னுடைய பிள்ளைகளை அவருடைய நினைவிலே வைத்திருக்கின்றார். அப்படிப்பட்ட அந்த தாய்மையான உள்ளத்தையும் நாமும் கொண்டிருக்க வேண்டும். எப்படி புனித தன்மையை நமக்கு அழைப்பு விடுக்கின்றாரோ, தன்மைக்கு அழைப்பு விடுக்கின்றாரோ, அதே போன்று தாயுள்ளம் கொண்டு வாழ நம்மையும் அழைக்கின்றார். தாய்மை, பிறருடைய நலம் கொண்டு வாழ அழைக்கின்றார். ஒரு தாயானவள் ஒரு பிள்ளை பிறந்த பிற்பாடு, அந்த தாய்மை அடைந்த பிற்பாடு என்ன செய்வாள்? தனக்கு வேண்டியதெல்லாம் சாப்பிடுவாளா? ஒரு தாய் குழந்தை பெற்றெடுத்த பிற்பாடு தனக்கு வேண்டியதை எல்லாம் சாப்பிட முடியாது, தனக்கு வேண்டாததை எல்லாம் சாப்பிட வேண்டும். இது எனக்கு பிடிக்காது, ஆனால் என்னுடைய குழந்தையை காட்டுக்க வேண்டும் என்பதற்காக நான் சாப்பிட வேண்டும். இது எனக்கு பிடிக்கும், ஆனால் இதை நான் சாப்பிட்டால் என்னுடைய குழந்தையினுடைய நலன் கெடும், சாப்பிட முடியாது. அதே போன்று தான் தாய் எப்பொழுதுமே பிறருடைய நலனை தன்னுடைய உள்ளத்திலே நிறுத்தி கொண்டு வாழ்கின்றாரே, அவர்தான் அன்னை மரியாள். நம்முடைய நலனை எப்பொழுதுமே தன்னுடைய உள்ளத்தில் இருக்கின்றார். எங்கே அந்த தாய்மை இருக்கின்றதோ அங்கே தாழ்மையும் இருக்கும், பணிவும் இருக்கும். எங்கே பணிவு இருக்கின்றதோ அங்கே பணி இருக்கும். எங்கே தாய்மை இருக்கின்றதோ, எங்கே தாய் உள்ளம் இருக்கின்றதோ அங்கே தாழ்மையும் இருக்கும், பணிவும் இருக்கும். எங்கே பணிவு இருக்கின்றதோ அங்கே தான் பணி இருக்கும். காரணம், என்னுடைய நலனை விட மற்றவர்களுடைய நலனை என்னுடைய உள்ளத்தில் முதன்மையாக நிறுத்தி கொண்டிருக்கின்றேன். அதுதான் எனக்கு முக்கியம். அன்புக்குரியவர்களே, குடும்பத்தில் இப்படிப்பட்ட அந்த தாய்மை உள்ளத்தை பேணி காப்போம். நம்முடைய நலன்களை விடுத்து மற்றவர்களுடைய நலன்களை பேணி காப்போம். இன்றைய உலகத்திலே நடக்கின்ற எல்லாவித பிரச்சனைக்கும் காரணம் அதுதான். என்னுடைய பார்வை முதன்மையாக இருக்க வேண்டும், நான் முதலானவனாக இருக்க வேண்டும், என்னுடைய பார்வையை எல்லோரும் ஏற்றுக்கொள்ள வேண்டும், நான் சொல்வதை எல்லோரும் கீழ்ப்படிந்து நடக்க வேண்டும் என்ற அந்த மனப்பான்மையை விடுத்து, அதுதானே இப்போ நடக்கின்ற எல்லா விதமான போர்களுக்கும்
இன்று இஸ்ரேல் நடக்கின்ற பிரச்சனைகள் நமக்கு தெரியும். பல நாடுகளுக்கும் இடையே நடக்கின்ற போர்கள், வன்முறைகள் எல்லாமே நமக்கு தெரியும். அதற்கு காரணம் தான் முதன்மையாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் தான். அது தாய் உள்ளம் கிடையாது. மாறாக பிறரை முன்னிறுத்தி, பிறருடைய நலனை முன்னிறுத்தி, பிறருடைய நலனுக்காக வாழ்கின்ற அந்த தாய்மை உள்ளத்தை அன்னை மரியாளிலிருந்து நாம் பெற்றுக்கொள்வோம். அதற்காக நாம் தொடர்ந்து அன்னை மரியாளுடைய பரிந்துரையின் வழியாக நமக்காகவும், நம்முடைய குடும்பங்களுக்காகவும், குடும்ப ஒற்றுமைக்காகவும், சமாதானத்திற்காகவும் தொடர்ந்து இன்றைய திருப்பலியிலே ஜெபிப்போம். அன்பு தந்தையே இறைவா, எங்கள் குடும்பங்களை ஆசீர்வதித்து பாதுகாத்து வழி நடத்தவும், விசேஷமாக எங்கள் பிள்ளைகள் மாய உலகில் சிக்கிக்கொள்ளாது உமக்கும் பெற்றோருக்கும் கீழ்ப்படிவுள்ள பிள்ளைகளாக வாழ வரம் தர வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பின் இயேசுவே, இங்கு பணியாற்றும் குருக்கள், பங்கு மக்கள், அவரது பிள்ளைகளை உமது பாதத்தில் ஒப்படைக்கின்றோம். அவர்கள் உமது இறை விசுவாசத்தில் உறுதியாயிருந்து தாம் எதிர்நோக்கும் பிரச்சனைகளை நல்மனதோடு தீர்வு காணவும், மற்றவர்களுக்கு முன்மாதிரியான குடும்பங்களாம் வாழ வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே இறைவா, உலகை ஆளும் எல்லா தலைவர்களும் நீதி நெறி தவறாத ஊழல் இல்லாத நல்லாட்சி செய்ய வேண்டும் என்றும், நீதியின் பாதையில் வழிநடக்க அருள் புரிய வேண்டும் என்றும் இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அன்பான தந்தையே இறைவா, அறுவடையை மிகுதி வேலையாளோ குறைவு என்று கூறினீரே. உமது அறுவடைக்குரிய நல்ல மேய்ப்பர்களை எம் இல்லங்களிலும் எம் பங்கிலும் இருந்து தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். அனைவரும் எழுந்து நிற்போம். எல்லாம் வல்ல இறைவா, திருவுணவால் ஊட்டம் பெற்றுள்ள உமது திரு அவை வாக்களிப்பதால் அனைத்துலகின் எதிர்நோக்குக்காக மீட்பின் விடியலாகவும் விளங்கிய புனித கன்னி மரியாளுடைய பிறப்பில் இத்திரு அவை மகிழ்வதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உமது அன்னையின் திருவுருவம் தாங்கிய இந்த சிலையை ஆசிர்வதித்து இந்த தேரினை உமது பிரசன்னத்தால் நிரப்பி அருளும். இது பவனி வரும் இடமெல்லாம் இறை ஆற்றல் செயல்படுவதாக. உமது அன்னையின் உண்மையான ஒளி வீசுவதாக. எல்லாம் இறைவன் தந்தை மகன் தூய ஆவி இந்த தேரையும் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.
சுகமாகிடும் வாழ்விலே அன்பு என்றும் வாழுமே அன்பு என்பது வல்லமை உலகிலும் நுழைவருக வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உடைய திருவயிற்றின் கன்யாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்யாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கன்யாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே மரியே வாழ்க ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசீர் பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசீர் பெற்றவரே
மகனுக்கும் தூயாவிக்கும் மாட்சிமை உண்டாவதாக போல இப்பொழுது மூன்றாம் முறை நிகழ்ச்சி தூய கன்னிமரியம் மீது அப்போஸ்தலர்கள் மீதும் தூய ஆவி இறங்கியதை அனுப்புவமாக. உமது பெயர் தூயதென போற்றப்பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவிழம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
வயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவரே நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவரே. அடிநிறைந்த நெருங்கி வாழ்க. ஆண்டவர் உம்முடைய ஆசி பெற்றவளே நீர். உம்முடைய திரு வயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவளே. அருள்நிறைந்த நெருங்கி வாழ்க. ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவளே நீரே. உம்முடைய திரு வயிற்றின் கனியாம் இயேசுவும் ஆசி பெற்றவளே. அதிதூதரான தூய மிக்கேலே, வானதூதர்களான தூய கபிரியேலே, ரபாயேலே, திருத்தூதர்களான தூய பேதுருவே, பவுலே, யோவானே, யாக்கோப்பே, நாங்கள் எத்தனை பாவிகளாயிருந்தாலும் நாங்கள் மன்றாடிய 3 மணி சபத்தையும் உங்கள் புகழ்ச்சியோடு ஒன்றாக சேர்த்து தூய அன்னை மரியாயின் திருப்பாதத்தில் காணிக்கையாக வைக்க உங்களை மன்றாடுகின்றோம். மரியாயுதித்து ஆளுகையே
மிகவும் இரக்கமுள்ள தாயே, இதோ உமது அடைக்கலமாக ஓடி வந்தோம். கையுள்ளதாயே, இப்படிப்பட்ட நம்பிக்கையால் ஏவப்பட்டு உமது திருப்பாத்தை அண்டி வருகிறோம். மீண்டும் நாம் ஆலயத்திற்கு செல்வோம். அன்னை மரியாளுடைய திருவுருவத்தை ஏந்தி இந்த பவனியிலே பக்தியான முறையிலே பங்கெடுத்தோம். நாம் ஏந்திய அந்த அன்னை நம்மையும் ஏந்தி தன்னுடைய கரங்களிலே தாங்கி தன்னுடைய சிறப்புகளின் நிழலிலே நம்மை பாதுகாத்து ஒவ்வொருவரையும் வழிநடத்துகின்றார். இந்த தருணத்திலே நம்முடைய கரங்களை குவித்து அல்லது கரங்களை விரித்து கண்களை மூடி மனதை ஒருமுகப்படுத்தி நம்மோடு பயணித்த இந்த அன்பு அன்னைக்கு நன்றி கூறுவோம். பல்வேறு விதமான பெயர்களிலே லூர்து அன்னையாக, ஃபாத்திமா அன்னையாக, அன்னை மெக்சிகோவிலே காட்சி தந்த அன்னையாக, மடு அன்னையாக, வேளாங்கண்ணி அன்னையாக, நம்முடைய தாழ்நிலையிலே நம்முடைய வாழ்நிலையிலே நம்மோடு பயணித்து வந்திருக்கின்றார். கடல் கடந்து வந்த நம் அனைவரையும் பல்வேறு இன்னல்கள், துன்பங்கள், கஷ்டங்கள் அனைத்திலுமே அன்னை மரியாள் நம்மை தாங்கி வந்தார். அன்னையுடைய பெயரை உச்சரித்து அவருக்கு வணக்கம் செலுத்தி இந்த பவனியிலே வந்த இந்த நினைவுகள் நாம் கடல் கடந்து வந்த பாதையிலே அன்னை மரியாள் எப்பொழுது எல்லா சூழ்நிலைகளும் நம்மோடு
என்னுடைய வாழ்க்கை நிலைகளிலே நான் எப்படிப்பட்ட சிந்தனைகளை கொண்டிருக்க வேண்டும், நான் என்ன முடிவுகள் எடுக்க வேண்டும், குழப்பம் நிறைந்த சூழ்நிலையிலே நான் என்ன தீர்மானம் எடுக்க வேண்டும், எந்த பணியை செய்ய வேண்டும், எந்த கல்வியை கற்க வேண்டும். ஒவ்வொரு தருணங்களிலுமே அன்னை நம்மை பார்த்து சொல்கின்ற ஒரே ஒரு செய்தி, அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள், அவர் சொல்வதை கேளுங்கள், அவர் சொல்வதை எல்லாம் செய்யுங்கள் என்ற சிந்தனை ஒவ்வொரு தருணமும் நம்முடைய உள்ளத்தில் உதித்து கொண்டே இருக்க வேண்டும். இறைவனுடைய திருவுளத்திற்கு அடிப்பணிந்து இறைவனுடைய திருவுளப்படி நடந்து அதையே என்னுடைய வாழ்வில் நிறைவேற்றுவேன் என்ற உறுதியான மனப்பான்மை வேண்டி இந்த தருணத்திலே ஜெபிப்போம். இலங்கையில் இருக்கின்ற பல்வேறு விதமான பொருளாதார சூழ்நிலைகள், பிரச்சனைகள், கஷ்டங்களில் இருக்கின்ற தவிக்கின்ற ஏழைகள், மேலும் நம்முடைய குடும்பத்தார், உற்றார், உறவினர்கள், அவர்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் அன்னை மரியாளுடைய ஆதரவை, பரிந்துரையும், அவருடைய நிழலையும் பெற்று அரவணைப்பையும் பெற்று வாழ இந்த தருணத்திலே மன்றாடுவோம். மேலும் இந்த தமிழ் குடும்பங்கள், தமிழ் உறவுகள் இந்த ஜெர்மன் நாட்டிலே வசித்து வருகின்றோம். இந்த ஜெர்மனி நாட்டு மக்கள் அனைவரையும் அன்னை அவர்கள் விசுவாசத்தில் மேலும் மேலும் ஆழப்படுத்தி விசுவாச வாழ்வு இந்த நாட்டிலே தழைக்க வேண்டும் என்று ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிப்போம். இன்றைய திருப்பலியிலே, இந்த திருப்பலியிலே பக்தியோடு பங்கெடுத்த நம்முடைய இந்து மத சகோதர சகோதரிகள் அனைவரையும் அன்னையின் பாதத்திலே சமர்ப்பித்து நாம் அனைவரும் நம்முடைய இருக்கின்ற வேறுபாடுகள், குற்றம் குறைகள் அனைத்தையும் கடந்து அதற்கு மேலும் எழுந்து ஒற்றுமையுடன் வாழ இறைவனின் வரம் வேண்டும். மிகவும் சிறப்பாக பல்வேறு விதமான நோய் நொடிகள், கஷ்டங்கள், உடல் மனம் சார்ந்த நோயினால் கஷ்டப்படுகிறவர்கள், துன்பப்படுகிறவர்கள், மாதந்தோறும் மருத்துவமனைக்கு சென்று கொண்டே இருந்திருக்க வேண்டும் என்ற சூழ்நிலையை தள்ளப்பட்டவர்கள் அனைவரையும் அன்னையினுடைய பரிந்துரையில் சமர்ப்பித்து அவர்களுக்கு அன்னையினுடைய திருக்கரங்களில் அவருடைய பரிந்துரையினால் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவர்களை தொட்டு ஆசீர்வதிக்க வேண்டுமாய் ஜெபிப்போமாக. புனித கன்னிமரியே, யாரையும் கைவிடாதவளும் புறக்கணியாதவளுமாகிய வானக அரசியே, எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தாயே, விண்ணுலக மண்ணுலக அரசியே, உன்னுடைய கருணை கண்ணால் என்னை நோக்கி என்னுடைய பாவங்களுக்கெல்லாம் உன்னுடைய திருமகனிடமிருந்து மன்னிப்பை அடைந்து தந்தனர். உன்னுடைய மாசற்ற உற்பவத்தை இப்போது மிகுந்த பக்தியுடன் கொண்டாடுகிறபடியினால் கன்னிகையான நீர் பேறு பெற்றவருமாய் மூன்று இறைவனோடு என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை கொண்டாடுகின்றோம். தொழிலகம், அலுவலகம், நிலம், வீடு போன்ற இடங்களில் பணிபுரியும் எங்களுக்கு நிறைவான கைமாறு கிடைத்திட வேண்டும் என்று இறைவாவை கொண்டாடுகின்றோம். இந்த திருவிழாவை சிறப்பிக்க இந்த பொறுமையுள்ள நாங்கள் அனைவரும் இறை அன்பு, பிறரன்பு, ஆழ்ந்த விசுவாசம், அருள் நிறை வாழ்வு யாவும் இறங்க பெற்றிட வேண்டும் என்று இறைவாவை கொண்டாடுகின்றோம். என்றும் வாழும் தந்தாய், எங்களது அனைத்து தேவைகளையும் உமது திருமணம் சமர்ப்பிக்கும் எங்களை ஆசீர்வதியும். இந்த தேர்பவனி வழியாக உம்மை புகழும் அனைவருடைய உள்ளங்களிலும் நீர் குடித்துக் கொள்வீராக. இதனால் எங்கள் வாழ்வு உன்னக மன்னக மனம் கவழும் வாழ்வாக அமைவதாக. எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. புனித